மதுவும் ஒரு பக்கம், போதை பொருட்கள் ஒரு பக்கம், சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல். என்ன மாடல்? திராவிட மாடல். என்ன மாடல் அது? தெரு தெருவா சாராய கடையை திறந்து குடிங்கடா, குடிங்க குடிங்க குடிங்க, எனக்கு வருமானம் வரணும், வருமானம் வரணும், அரசுக்கு இவ்வளவு 45,000 கோடி பத்தாது, 50,000 கோடி, 55,000 கோடி இலக்கு வைக்கிறான் பார். படுபாவிகளா, எதுல இலக்கு வைக்கிறதுன்னு விவசாயம் உங்களுக்குலாம்? குடிக்கிறது போய் இலக்கு வைக்கிறீங்க நீங்க. என்ன எதுக்கு இலக்கு வைக்கணும்? சரி, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பிள்ளைங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் சேர்ந்தாங்க. அடுத்தது 80 விழுக்காடு சேரணும். இந்த பாரு இலக்கு வைக்கணும். ஆனா இதை விட்டுட்டு குடிங்க, நல்லா குடிங்க இலக்கு வைக்கிறதெல்லாம் ஒரு ஆட்சியா? அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். நகர்ப்புற வளர்ச்சி ஒரு உதாரணம். இப்போ மதுராந்தகம் நகரம், மதுராந்தக நகரத்தில் எப்படி வளர்ச்சி இருக்கணும்? ஏன்னா இப்ப கிராமத்தில் ஒன்னும் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, ஒன்னும் வாழ்வாதாரம் இல்ல, எல்லாமே நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எங்கேயாவது எங்க போறீங்க? எதுவும் இல்லைன்னா எங்க போவீங்க? சென்னை. இப்ப சென்னைனா இந்த தாம்பரம், இந்த பல்லாவரம், அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர், அப்படிலாம் சுத்தி திருப்பூர் இந்த பக்கத்துல எல்லாம் அங்க போயிட்டு வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்குது. இது எப்படி இருக்கணும்? நகர்ப்புறம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அதுல மக்கள் வாழ்கின்ற மக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, இங்கிருந்து செல்கின்ற மக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு? இங்கிருந்து போறவங்க எங்க இருக்கிறாங்க? கூலி வேலை பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு எதுவும் குடிசையில எங்கெங்கயோ தங்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு உரிமை வேண்டும். அடுத்தது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். நல்ல நமக்கு சுற்றுச்சூழல், நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் குடிக்கின்ற நீர், நாம் இருக்கின்ற நிலம் தூய்மையா சுத்தமா இருக்கணும். அந்த காலத்துல நம்ம நல்லா இருந்தது, நம்ம முன்னோர்கள்லாம் பிரச்சனை இல்லாம மாசு இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் எங்க பார்த்தாலும் சாக்கடையா ஓடிட்டு இருக்கு, கொசு தொல்லை இருக்குது, சுவாசிக்கின்ற அந்த காற்று முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பார்த்தா எல்லாம் கேன்சர்ல இருந்து என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. அதனால இது 10 கோரிக்கைகள், 10 உரிமைகளை வைத்து தமிழ்நாடு முழுவதும் நாம் செல்ல இருக்கின்றோம், நடைபயணம் செல்ல இருக்கின்றோம். தம்பிகளா தயாரா இருக்கீங்களா? என் தங்கைகளும் என் தம்பிகளும் தயாராகுங்கள். அதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போறோம். திட்டமிட்டு இந்த மாநாட்டை நடத்தணும். இல்ல 1.5 மாதத்துல உலகம் பேசுகின்ற மாநாட்டை நடத்தணும். அதே போன்று நடைபயணம் மிகப்பெரிய அளவில் நாம் திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் வித்தியாசம் வேற லெவல்ல, எப்படி வேற லெவல்ல பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண போறோம். அதனால இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நான் திட்டமிட்டு நான் பண்ண போறேன். நான் அதுக்கு நீங்க எல்லோரும் வாருங்கள், வந்து நம்ம இதெல்லாம் கலந்துகிட்டு நம்ம மிகப்பெரிய அளவில் மக்களை சென்று மக்களை நோக்கி, கிராமங்களை நோக்கி, நகரங்களை நோக்கி, மக்களை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கு தயார் நிலையில் இருங்க, தயாராக இருங்கள். நமக்கு நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு இடையில கொஞ்சம் போராட்டம்லாம் இருக்கும், அங்கங்க கொஞ்சம் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், இது போராட்டம், அதெல்லாம் கொஞ்சம் நடுவில் நடத்த போறோம். அதெல்லாம் அதையும் நீங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டு, இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், ஏன்னா மாவட்ட செயலாளர் பேர் மட்டும் சொன்னா மற்றவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க. அது இன்னொன்னு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியல பேசுறதுக்கு. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது இன்னும் அடுத்தது வேற இன்னும் போனோம், இன்னும் அடுத்த திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, நாங்க போனோம். பேசிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு போனோம். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கள். அதனால எல்லாமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். நமக்குள்ள எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரு வேண்டுகோள், என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த பதிவை நமக்குள்ளே பதிவுலாம் போட வேண்டாம். நமக்குள்ளே எந்த பதிவு அந்த பதிவுலாம் யாரும் போடாதீங்க, அதான் தவிர்க்க வேண்டும். நமக்கு பதிவு யாருக்கு எதிர்த்து போடணும்? இந்த மக்கள் விரோத திமுகவை எதிர்த்து நாம் அத்தனை பதிவுகளும் திமுகவை எதிர்த்து நம் பதிவுகளை போட வேண்டும். ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுகவை எதிர்த்து நம்ம அத்தனை பதிவுகள் நம்ம போட வேண்டும். இன்னைக்கு நம்ம பொதுக்குழு தொடங்கிட்டோம். அடுத்து நடைபயணம். திமுக அரசினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. நம்ம திமுக ஆட்சி அதற்கு கவுண்ட் டவுன்
திமுக ஆட்சி முடிவு கவுண்டவுன் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.